ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கோட் சூட் போட்டிருக்காங்க, டை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஷூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊழியரோட ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அங்கே ஒரு 25 வயசு இளைஞன் வரான். அவனோட உடை நல்லா இல்லை, ஒரு சாதாரண பேக்கை மாட்டிட்டு வரான். அந்த பேக்கும் கிழிஞ்சிருக்கு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவாளர் பணி செஞ்சுட்டு இருக்கான். ஃப்ளோர் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான். அவனோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே ஏதோ ஒண்ணுமே படிக்காதவன், ரொம்ப ஏழ்மையானவன். அவனை பார்க்கும் போதே தெரியுது. அவன் பேர் ஆரியன். ஆரியன் தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டே இருக்கான். செஞ்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்குள்ள கம்பெனியோட மேனேஜர் சஞ்சனா மிகவும் கண்டிப்பானவர். ஒர்க்கர்ஸ் யார் பார்த்தாலுமே எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. ஏன்னா ஒரு நாள் ஆரியன் அந்த ஃப்ளோர் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்கான். அப்ப சஞ்சனா வராங்க. சஞ்சனா வந்து மிகுந்த கோபத்துடன் பாக்குறாங்க. என்ன நீ ஃப்ளோர் எல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணாம இருக்க, இப்படி செஞ்சா எப்படி வேலை முடியும், இப்படி நாள் ஃபுல்லா செஞ்சுட்டே இருக்க போறியா அப்படின்றாங்க. கோவர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் சஞ்சனாவை ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சஞ்சனாட்ட கேட்டோன்னா அவங்களே ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்குன்னு யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஒரு சில பேர் சஞ்சனா கேட்கறத சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் ஃபைல வச்சுட்டு முகம் சொல்லிக்கிறாங்க, ஒரு சில பேர் என்ன இப்படி பேசுறாங்கன்னு ஒரு சில பேர் பொருளை மாதிரி பேசிக்கிறாங்க, ஒரு சில பேர் கிசுக்கிறாங்க. அப்புறம் சஞ்சனா திட்டா, வயசானவங்க மாதிரி சோம்பேறியா இருக்கீங்களா, இப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தா நாள் ஃபுல்லா வேலை செய்ய வேண்டியதான், என்னோட கம்பெனி டைமிங் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஆரியன் ஆனா ஒரு பதில் கூட பேசாம அமைதியா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆரியனுக்கு ஒரே மனசு வருத்தமாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் எதிர்க்கலுமே திட்டினது ஒரு மாதிரி அவமானமா ஆயிடுச்சு ஆரியனுக்கு. நம்ம என்ன பண்ணோம், நம்ம வேலையை ஒழுங்கா தான் செஞ்சோம், இவங்க சம்பந்தமே இல்லாம நம்மளை வந்து திட்டிட்டு போறாங்களேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு. என்ன ஆரியன் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா சஞ்சனா மேடம் அப்படின்றாங்க. ஆரியனுக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. என்ன அப்படி பேசுறாங்களே அப்படின்னு ஒரு சில பேர் ஆரியன் நினைச்சு வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஆரியன் தன்னோட வேலையை எப்பவும் போல ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சஞ்சனா மேம் ஏன் திட்டினாங்க தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் எதை பற்றியுமே யோசனை பண்ணாம என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை தானா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அரட்டடிச்சு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த புதுசா கம்பெனி ஜாயின் பண்ணதுல வந்து ஒருத்தர் சொல்றான், நாளைக்கு நான் பீஸா பர்கர்லாம் சாப்பிட போறேன்டா அப்படின்னு சொல்றான். அப்ப மத்த கோவர்க்கர்ஸ்லாம் இவன் ஒண்ணு இப்பதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கான் போல, இவன் ஒண்ணுமே பார்த்திருக்க மாட்டான் போல, அதை அப்படி சத்தமா சொல்றான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஆரியன் பார்த்துட்டு எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு குணம் இருக்கு. ஒரு சில பேர் எனக்கு கேலி பண்ணாங்க, ஒரு சில பேர் எனக்கு பாவப்படுறாங்க, ஒரு சில பேர் எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம எதை பத்தியுமே கவலைப்படாம இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம வேலையை ஒழுங்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆரியன் துடைக்கிற வேலையை கரெக்டா பார்த்துட்டே இருக்காரு. இப்படி ஆரியன் தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. சஞ்சனா திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆரியன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கோவம், அது ஒரு தீப்பொறியா இருக்கு. ஆனா அவனால இப்ப எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை அவன் இருக்கான். இருந்தும் ஆரியனுக்கு மாலை ஆக ஆக என்ன பண்றான், அந்த கோவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சஞ்சனாவை பார்க்கலாம். சஞ்சனா வந்து ஒரு நல்ல ஒரு ஹை ஹீல்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் வருது சஞ்சனாவை பிக்கப் பண்றதுக்காக. சஞ்சனா இப்ப போன்லயே பேசிட்டு போறா. ஹாய் ஹனி, இன்னைக்கு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. அப்ப இவ வேலை ஒழுங்கா பண்றாளான்னு தெரியல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போறான்றா. என்ன பண்றாளோ அப்படின்னு ஆரியன் தனக்குள்ளே மனசுக்குள்ளே நினைச்சிட்டு என்ன பண்றான், அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரான். வெளியில வரும்போது ஒரு நல்ல சில்லுன்னு ஒரு காத்து வருது. அந்த காத்து ஆரியனுக்காகவே வந்த மாதிரி அவன் நினைக்கிறான். அப்ப திடீர்னு அந்த அங்குள்ள மூத்த துப்புரவாளர் இருக்காரு, பெரோஸ் பேசுறா. ஆரியன் நீங்க வா அப்படின்றாரு. என்னங்க ஐயா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன் ஆரியன், இன்னைக்கு சஞ்சனாமா பேச நினைச்சேன், அவன் நீ வருத்தப்படாத அப்படின்றாங்க. இல்லங்க ஐயா, நான் அது வருத்தப்படல, எனக்கு தெரியும், ஏன்னா நீ சின்ன வயசு பையன், கண்டிப்பா உனக்கு வருத்தம் இருக்கும், எல்லாரும் முன்னாடி அப்படி பேசுவாங்கன்னு. நம்ம வேலையை நீ கரெக்டா செஞ்சுட்டே இரு, அவங்க சொல்றாங்கன்னு எதுவும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காத, வா என் கூட சேர்ந்து ரொட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு வேண்டாம், இல்லப்பா நீ சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு அவர் இடத்துல இந்த ரொட்டியே பாதி ரொட்டி ஆரியனுக்கு கொடுத்துடுறாங்க. ஆரியனும் சாப்பிடுறான். இந்த கம்பெனில இப்படியும் ஒரு நல்லவங்க எல்லாம் இருக்காங்களான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இங்கேயோ ஒரு மனிதமானலாம் இருக்கு இவர்கிட்டயும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கான். அப்ப சாப்பிட்டு இருக்கும்போது ஃபெரோஸ் சொல்றாரு, இந்த வேலையை கிட்டத்தட்ட 25 வருஷமா தெரியும், எல்லாரும் அப்படிதான் திட்டுவாங்க, நம்ம நல்லாவே செஞ்சாலும் திட்டுதான் செய்வாங்க, ஆனா நீ எதையும் அந்த காதுல பெருசா வாங்கிக்காம உன் வேலையை நீ நேர்மையாவும் சுத்தமாவும் செஞ்சுட்டு போ, கடவுள் அதுக்கான ஊதியம் உனக்கு ஒரு நாள் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரியனும் போயிடுறான். மறுநாள் சஞ்சனா வர. சஞ்சனா வரும்போது ஆரியன் என்ன பண்றான், நல்ல மூல முடுக்கெல்லாம் சுத்தமா ஃப்ளோர் போட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கான். அப்ப மறுபடியும் ஆரியனுக்கு மேல எரிஞ்சு விழறா. என்ன நீ செஞ்சுட்டு இருக்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா, அங்க பாரு அங்கெல்லாம் தூசி இருக்கு, எல்லாம் தூசியா இருக்கு, ஒரு வேலையை ஒழுங்கா செய்யலாம்னா சம்பளம் மட்டும் நாட்கள் பிறந்தா கரெக்டா வாங்கிடுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறா. மறுபடியும் சஞ்சனோட கோவர்க்கர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க.
ஆனால் யாரும் அவளை எதிர்த்து ஒரு கேள்வி கூட அவளை கேட்க முடியல. அவன் வந்து தான் இந்த கம்பெனியோட பெரிய மேனேஜர், தன்னை விட்டா இந்த கம்பெனியை ஓடாதுன்னு மனசளவு நினைச்சிட்டு இருக்கா. மிகவும் கர்வத்தோடும் ஆணவத்தோட இருக்கா. மறுபடியும் ஆரியன் எதுவுமே கேட்டுக்காம அப்படியே பொறுமையா சரிங்க மேடம் செஞ்சிடறேன்னு எல்லாத்துக்குமே சரியா தலையாட்டுறான். ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். என்ன பண்றது இவங்கள அப்படின்னு சொல்றான். சரி, நம்ம நேரம் சரியில்லை, நம்ம வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரியன் தன்னோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டே இருக்காரு. அப்ப ஆரியன் என்ன பாக்குறான், இவங்க எவ்வளவு கர்வத்தோட இருக்காங்க, இவங்கள பத்தின விஷயம் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த கம்பெனில என்ன பண்றான், நைட் எல்லாரும் ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் பாக்குறான். பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாருமே வந்து சஞ்சனானால பயப்படுறாங்க. அந்த பேரை கேட்டால பயப்படுறாங்க. ஏன்னா அவ்வளவு வந்து கர்வமாவும் ரொம்ப ஆணவத்தோடமும் இருக்கா சஞ்சனா. அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுறா. இப்படி எல்லாரும் செய்யறாளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கான் ஆரியன். மறுநாள் என்ன பண்றாங்க, கம்பெனி பணம் கொஞ்சம் திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஒரு கிசுகிசுப்பு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லார்கிட்டையும் கேட்கறா, ஒழுங்கு மரியாதை சொல்லுங்க, யார் இந்த பணத்தை எடுத்துன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க எவ்வளவு கெஞ்சி கேட்கறான். நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றான், அந்த இடத்துல அந்த ஃபெரோஸ்கான் வயதான மூத்த துப்புரவாளர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல அவர் தண்ணி கேன் போடுறதுக்கு வந்திருப்பாரு. அப்பா சஞ்சனா வந்து நீங்க தான் அந்த பணத்தை எடுத்தீங்க, எனக்கு தெரியும், திருடன் நீங்க தான் அப்படின்னு சொல்றா. அவர் சொல்றாரு, அம்மா நான் தண்ணி கேன் போட்டு அந்த இடத்துல நிக்க கூட இல்லாம உடனடியா போயிட்டோமா அப்படின்றாரு. இல்ல நீங்க தான் திருடன், எனக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு HR டீமை கூப்பிட்டுட்டு உடனடியே உங்களுக்கு வேலையை விட்டு நீக்குங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அவர் செஞ்சிருக்க மாட்டார், எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் யாருமே வாய் திறக்கல. ஏன்னா இவர்கிட்ட திறந்துனா மற்றவங்களோட வேலை போயிடும், அவங்க குடும்பத்தை பார்க்கணுன்ற மட்டும் யோசனையா இருக்காங்க. ஏன்னா ஆரியனுக்கு மனசு தவிக்குது, இவர் ரொம்ப நேர்மையானவர், கண்டிப்பா இவர் பணத்தை எடுத்திருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். ஆனா ஆரியனாலையும் எதுவும் பெருசா பேச முடியல. ஏன்னா ஆரியன் வந்து ஒரு சாதாரண துப்புரவாளர். அப்ப ஆரியன் நினைக்கிறான், இவர் திருடலாம் நம்ம எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஆரியன் துப்புரவாளர்ன்றதால அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அவன் CCTV கேமரா ஃபுட்டேஜ்ல போய் பார்க்கறான். ஃபெரோஸ்கான் ரொம்ப நேர்மையானவர்னு அவனுக்கு தெரியும். அந்த வீடியோவை ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஆஃபீஸில் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆரியனுக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கான். அதனால என்ன பண்றான், ஆரியன் சிஸ்டம் எல்லாம் ஆக்சஸ் பண்றான். சிஸ்டம்ல ஆக்சஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த முழு நெட்வொர்க்குமே, அந்த கம்பெனியோட முழு நெட்வொர்க்குமே அந்த சிஸ்டம்ல இருக்கு. ஆரியன் என்ன பண்றான், சஞ்சனா மேல ரொம்ப அவனுக்கு டவுட் வருது. ஏன்னா சஞ்சனா வந்து தான்ற ஆணவத்திலேயே இருக்கா. எப்பவும் வந்து சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுறா. எப்பவுமே அகங்காரத்தோடவே இருக்கா. இவ அகங்காரத்தை நம்ம எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சஞ்சனா மேல ஏதாவது தப்பு இருக்குமா, இல்ல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல தேடி பார்க்கலாம். அந்த கம்ப்யூட்டர்ல தேடி பார்க்கும்போது சில விஷயம் அவனுக்கு கிடைக்குது. அதாவது பொடியான டாக்குமெண்ட் கொடுத்து பார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண, கம்பெனிக்காக அதை பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு எல்லா பணமும் பார்த்தீங்கன்னா சஞ்சனோட அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆயிருக்கு. சரி, அப்போ இது பொய்யான விஷயம், நம்ம கிடைச்ச ஒரு பெரிய ஆதாரம் சொல்லிட்டு என்ன பண்றான், அதை ஒரு மெயில் அனுப்பிக்கிறான். மெயில் அனுப்பி ஆஃபீஸ் மெயிலில் உள்ள எல்லா சிஸ்டமுக்கும் போகிற மாதிரி ஒரு பெரிய மெயில் அனுப்பிச்சு விடுறான். அடுத்த நாள் சஞ்சனா திமிரு தென்னாவட்டலோட வரா. அந்த கம்பெனிக்கு எப்பவும் தாண்டு ஆணவத்தோடவே வரா. வந்துட்டு யாரெல்லாம் ஏனமா இருக்காங்களோ அவங்க எல்லாரும் திட்டுறா. மறுபடியும் வந்து ஆரியனை பார்த்து திட்டுறா. என்ன ஒரு வேலையை செய்ய முடியாது, என்ன இதெல்லாம் தூசி தும்பயமா இருக்கேன், ரூம் எல்லாம் துடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறா. ஆரியன் மறுபடியும் சரிங்கம்மா நான் தொடச்சிடுறேன்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இந்த மெயில் பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சஞ்சனா மேம் இப்படி பண்றாங்களா, எப்படியே செஞ்சிருக்காங்க அப்படின்றான். அப்படி என்ன சஞ்சனா வந்தோடனே ஒரே பரபரப்பா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா தன்னோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மெயில் வந்துட்டு ஒரே ஆச்சரியப்படுறா, டென்ஷன் ஆகுறா, பயம் பதட்டம் எல்லாம் வந்துருச்சு சஞ்சனாவுக்கு. எப்படி நம்ம பண்ண தப்பு, எப்படி யார் மெயில் பண்ணி அமைச்சிருக்காங்க, யாராவது நம்மள கண்காணிக்கிறாங்களா, இது எப்படி நடந்திருக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கா. மற்ற மெயில்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றா. ஆனா ஆல்ரெடி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துடுறாங்க. இப்போ அவளால ஒண்ணுமே செய்ய முடியல. அவ அவமானத்துல ரொம்ப துடிக்கிறா, வேதனைப்படுறா. என்னைக்குமே சஞ்சனா யாருக்கு முன்னாடி தலை குனிஞ்சதில்ல. இப்போ இன்னைக்கு அவ ரூமை விட்டு வெளியிலே வரல, தலை குனிஞ்சிட்டு இருக்கா, வேதனைப்படுறா. நம்ம செஞ்ச போலியான வேலை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவங்களாம் நம்மள எப்படி மதிப்பாங்க, நம்ம எப்படி இந்த விஷயம் தெரியும், யாராவது நம்மளை கண்காணிக்கிறாங்களான்னு நிறைய விஷயம் மனசுல போட்டு பெரிய விஷயமா அவளை குழப்பிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்றா, இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறா. இதை கண்டுபிடிச்சு அவங்க யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்கள கொண்டுடணும் அப்படின்னு நினைக்கிறா சஞ்சனா. அப்போ தன்னோட ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண பழைய கிளர்க் மீராவை கூப்பிடுறா. மீரா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், வாங்க என் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி கூப்பிடுறா. மீராவும் ஆஃபீஸ்க்கு வராங்க. சொல்லுங்க மேம், என்ன விஷயம், என்ன ஹெல்ப்னு சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி நான் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணேன், போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த விஷயத்தை யாரும் எனக்கு தெரியாம என் ஒர்க்கர்ஸ் மெயில் அடிக்க ஃபுல்லா பாஸ் ஆயிருக்கு. அதனால இந்த வேலை யார் செஞ்சு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு இங்க வேலை செய்யற துப்புரவாளர் ஆரியன் மேலதான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்ன ஆரியனை பின்தொடர்ந்து எனக்கு அவரை கவனிச்சுட்டு எனக்கு இந்த விஷயம் யார் பண்ணதுன்னு எனக்கு தெரியணும் மீரா அப்படின்றா. மீரா சொல்றா, கண்டிப்பா மேம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம யாருக்கு செய்ய போறேன், கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்றா. சரி, எனக்கு உடனடியா செய்ய, எனக்கு எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்ய அப்படின்றா. மறுநாள் மீரா அந்த ஆஃபீஸ்ல வர ஆரியன் கிட்ட பேச்சு கொடுக்குறா. எவ்வளவு நாள் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப ஆரியனுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கண்டிப்பா சஞ்சனா அனுப்பின ஆளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான், நானே ஒரு ரொம்ப ஏழை குடும்பத்தவங்க, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், படிக்க கூட பணம் எல்லாம் படிக்காம தான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே நான் அதான் மீனா கொஞ்சம் இறக்கமாயிடுது ஆரியன் மேல. அப்ப மறுநாள் போய் சஞ்சனாட்ட சொல்றான், மேம் அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பமா இருக்கு,
ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் கூட போடல, எல்லாம் அங்கங்கே கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், இவன் போய் இந்த வேலை செய்வான்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை மேம், கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்கிறான். அப்போ சஞ்சனாவும் அது பெருசாக நினைக்கல, அப்படியே விட்டுடுறான். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். அந்த பழைய டாக்குமெண்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு போகிறான். அங்கே உள்ள கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறான். இந்த போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, இன்னும் வந்து நல்ல தகுந்த ஆதாரம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நிறைய அவங்கள ஃபைல்ஸ் எல்லாம் தேடுறான். ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவன் நிறைய ஃபோர்ஜரி வேலை செஞ்சிருக்கான், நிறைய டாக்குமெண்ட். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கின மாதிரி டாக்குமெண்ட் இவளே ரெடி பண்ணி இவளே கையெழுத்து போட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கம்பெனி அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணாம எல்லாமே தான் சொந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிருக்கா. இந்த டாக்குமெண்ட் எல்லாமே என்ன பண்றா, ஒரு நகல் எடுத்துக்கிறான். ஏன்னா ஃபியூச்சர் அவனுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு நகல் எடுத்துக்கிறான். தன்னோட மெயிலையும் போட்டு வச்சுக்கிறான். அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தோட மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல நான் அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேன்சல் பண்றீங்க, எதுக்காக கேன்சல் பண்றீங்கன்னு சஞ்சனா ரொம்ப கேட்கறா. நீங்க வந்து நிறைய போலியான டாக்குமெண்ட் கொடுத்து எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. நான் அப்படிலாம் எதுவும் செய்யல, நான் நேர்மையானவ அப்படின்னு சொல்றா. இங்க ஒர்க்கர்ஸ் யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்க அப்படின்றா. நீங்க நிறைய போலியான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து சில பொருட்கள் வாங்கியிருக்கிறதா போட்டிருக்கீங்க, எல்லாமே கம்பெனி அக்கௌண்ட்ல போடாம உங்க சொந்த அக்கௌண்ட்ல போட்டிருக்கீங்க, அதனால தான் நான் கேன்சல் பண்றேன்னு சொல்றாங்க. உடனே அங்க உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க. இல்ல நான் நேர்மையானவன், நான் எந்த விஷயமும் செய்யல, நான் ரொம்ப கரெக்டா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே HR டீம்ல இருந்து சஞ்சனாவை கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரியன் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்குள்ள வரான். ஆரியனோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு, ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரியே வரான். அவனை பார்த்தோன்னே சஞ்சனா அதிர்ச்சி ஆடுறா. ஏன் நீங்கள் உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு சஞ்சனா கேட்குறா. நான் ஆடிட்டிங் டீம்ல ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு வரான். அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அங்கே உள்ள சஞ்சனா மட்டும் இல்லாமல் சஞ்சனாவோட கோவர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்போ சஞ்சனா சொல்றான், நான் செய்யல போகலன்னு எவ்வளோ சமாளிக்கிறான், ஆனாலும் சஞ்சனாவால் எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்கு. HR டீம்ல இருந்து அவளை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஆரியனும் நிறைய கேள்வி கேட்குறாங்க. சஞ்சனாவுக்கு எதுவுமே பதில் இல்லை, ஏன்னா அவள் செஞ்ச நிறைய ஃபோர்ஜரியான விஷயங்கள் தான் செஞ்சிருக்கா. அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற அங்கே அந்த கம்பெனியில் உள்ள எல்லா ஒர்க்கர்ஸுமே இன்விடேஷன் அனுப்புறாங்க. எல்லா ஒர்க்கர்ஸும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டராகவே இதை சொல்றாங்க. அப்போ மறுநாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, சஞ்சனா நினைக்கிறா நம்மளை வேலையை விட்டு தூக்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தப்படுறா. நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுக்கு தான் பெரிய கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டே வரா. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விசேஷம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹாலு, நல்ல ஒரு பெரிய ஹாலு, ஒரு மண்டபத்தை அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கு. அப்போ இந்த கம்பெனியோட வாரிசுதாரர் யாருன்னு இவ்வளோ நாள் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆரியன் வராங்க. அங்கே பார்த்து எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. பல பேர் எந்திரிச்சு பல பேர் அதிர்ச்சியில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்ன ஒரு துப்புரவாளராக வேலை செஞ்ச இவன் எப்படி அந்த வீட்டு வாரிசா இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்போ அங்கே உள்ளவங்க சொல்றாங்க, இந்த வீட்டு வாரிசா அவன் கம்பெனியில் பதவி இருக்கணும், ஆனால் வந்து நான் இயல்பா இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் இயல்பா ஒரு வேலைக்காரனை போய் பார்க்குறேன், நம்ம கம்பெனி எப்படி நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் துப்புரவாளராக நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணான் அப்படின்றாங்க. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது ஒவ்வொருத்தவங்களை பற்றி உன்னிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது அப்படின்னாங்க. அப்போ எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் இவனை வந்து கிண்டல் பண்ணி பேசியிருக்காங்க, ஒரு சில பேர் இவனுக்கு பாவப்பட்டு பேசியிருக்காங்க, ஒரு சில பேர் கம்பெனிக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பற்றி பேசி அரட்டை அடிச்சிருக்காங்க, ஒரு சில பேருக்கு பயம் வந்துருச்சு, எங்க நம்மளையும் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. எல்லார் முன்னிலையுமே என்ன சொல்கிறாங்க, ஆரியன் பதவி ஏற்கிறாங்க. ஆரியன் பதவி வந்துட்டு ஒரு மனித நேயமே இல்லாத ஒருத்தர் இந்த கம்பெனியை வேலைக்கு வச்சுக்க விரும்பலன்னு சொல்லிட்டு சஞ்சனாவை பணி நீக்கம் செஞ்சிட்டாரு. சஞ்சனா செஞ்ச தவறுக்கு சஞ்சனாவை பணி நீக்கம் செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் நான் பதவி பொறுப்பேற்கும் போது ஒரு திட்டத்தை நான் அறிவிக்கிறேன், நானா இருக்கட்டும் இல்லை சக ஊழியராக இருக்கட்டும், இந்த ஒரு திட்டம் வரும்போது இந்த திட்டத்தில் எல்லாருமே சமம்ன்ற ஒரு விஷயம் தான், எல்லாருமே கீழே உட்காந்து அந்த திட்டம் செயல்படுத்தணும், ஏன்னா எல்லாருக்கும் மன நிம்மதியும் கிடைக்கணும், சந்தோஷமும் கிடைக்கணும். நான் இங்கே இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், வேலை மட்டும் செஞ்சுட்டே இருந்தா அவங்க ஒரு சந்தோஷமா செய்ய முடியாது, ஒரு சில கேளிக்கைகளும் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனால தான் நான் இந்த திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த திட்டத்தை மூலமா எல்லாருமே பயனடைவாங்க அப்படின்றாங்க. இந்த திட்டத்தில் துப்புரவாளர் தனியாக உட்காரணும், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க தனியாக உட்காரணும் கிடையாது, எல்லாருமே சரிசமமாக உட்காந்து எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அந்த ஃபெரோஸ் அவரை கூப்பிடுறாங்க. ஃபெரோஸ் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவரை கூப்பிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஃபெரோஸ் வந்து திருடல அப்படின்னு 4 பேருக்கு சொல்லி காமிக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப நேர்மையானவர், அவரோட வேலையை கரெக்டாக செய்யுங்க, இதில் இன்பம் பெருன்னு எனக்கு அவர் சொல்லி கொடுத்தவர், கண்டிப்பாக அவர் திருடலன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வந்து CCTV கேமரால செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபெரோஸுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம முதலாளி வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாருன்னு ஒரே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் சீனியர் மேனேஜராக அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அதை கேட்டோன்னே ஒரே சந்தோஷம் இன்னும் ஃபெரோஸ்க்கு. ஏன்னா நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கணும், துப்புரவாளர் பணியை கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஃபெரோஸ் கேட்குறாரு. இல்லை நீ அவ்வளோ நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த வேலையை செஞ்ச, ரொம்ப விரும்பி இந்த வேலையை செஞ்ச, உனக்கு கண்டிப்பாக ஊதியம் கிடைக்கும், அதனால தான் நான் அந்த வேலையை செஞ்சேன், கண்டிப்பாக உன் வேலையில் நீங்கள் சிறப்பாக வருவீங்க அப்படின்றாரு. ஒரே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ சஞ்சனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்போ ஆரியன் மறுபடியும் சஞ்சனாவை கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் ஆணவத்தோடலாம் வரக்கூடாது, ஒரு மனித நேயமிக்க எல்லார்கிட்டையும் சக ஊழியர்கிட்ட நல்ல நண்பன்
நண்பராக இருக்கணும், நல்லபடியாக சந்தோஷமாக பேசணும், இந்த அகங்காரத்தோட ஆணவத்தோட இல்லாமல் வந்தானே என் கம்பெனியில் உனக்கு வேலை இருக்குது, பழையபடி மேனேஜர் போஸ்டிங்லாம் கிடையாது, நீயும் ஒரு சக ஊழியர் மாதிரி வேலை செய்யலாம் அப்படின்றாரு. சஞ்சனாவும் சரிங்க சார் சொல்லிட்டு கேட்குறா. ஆரியன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கேளிக்கை நிகழ்ச்சி நடக்குது. ஆஃபீஸே ரொம்ப சந்தோஷமாக போகுது. அதாவது ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் வேலைன்னு மட்டும் இல்லாமல் சில கேளிக்கைகளும் இருந்தால் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும், அவங்களும் சந்தோஷமாக வேலை பண்ணுவாங்கன்னு ஆரியனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆரியன் வந்த நாள்ல இருந்து அந்த கம்பெனி வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி போகாமல் ஒரு நல்ல ஃபேமிலியாக போயிட்டுருக்கு. கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிச்சி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளும் ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே சந்தோஷமான வேலைகள் ஆரியன் செஞ்சு அவங்கள தட்டி கொடுத்து அழகாக வேலை வாங்கிட்டு இருக்காரு. முன்பு இருந்ததை விட ஆரியனோட கம்பெனியில் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. ப்ராஜெக்டை செய்யறதுக்கு ஊழியர்கள் யாருமே வந்து வெறுப்போட வேலை செய்யாமல் ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால கம்பெனியும் பெரிய முன்னேற்றம் அடையுது. கம்பெனி முன்னேற்றம் அடைகிறதால ஊழியர்களுக்கும் போனஸ் நிறைய கிடைக்குது. ஆரியனோட கம்பெனி ஒரு நம்பர் 1 கம்பெனியாக மாறுது. அதாவது ஊழியர்கள் கிட்ட நான் முதலாளி, நீங்க வேலைக்காரங்க அப்படின்னு நடந்துக்கிட்டா அந்த கம்பெனி அவ்வளவு சீக்கிரம் முன்னேற வாய்ப்பு இல்லை. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், ஒரே குடும்பம் தான் சொல்லி ஆரியன் அவருடைய கம்பெனியை நம்பர் 1 பொசிஷன் வர வச்சிருக்காரு. இது ஆரியனோட சாமர்த்தியம் சொல்லலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.